and request him to kindly honor the awardees by presenting the Independence Day Special Awards. முதலாவதாக தகைசால் தமிழர் விருது தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக பேராசிரியர் KM காதர் மொஹிதீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. The Thagaisal Tamilar Award is presented to Professor KM Kadir Moideen. 15 ஆண்டுகள் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். ஆங்கிலம், அரபு, உருது, ஹிந்தி, பாரசீகம் போன்ற மொழிகளை அறிந்தவர். பல நூறு பட்டதாரிகளை உருவாக்கியவர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன் அவர்கள். திரு KM காதர் மொஹிதீன் அவர்களுக்கு காசோலை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மூத்த அரசியல் தலைவரும் மணிச்சுடர் இதழின் ஆசிரியரும் இந்திய அரசியல் பற்றிய ஆழமான புரிதலுடன் உள்ள திரு KM காதர் மொஹிதீன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது முனைவர் வ நாராயணன், செயலாளர் விண்வெளித்துறை, தலைவர் விண்வெளி ஆணையம், தலைவர் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Dr. APJ Abdul Kalam Award is presented to Dr. V. Narayanan, Secretary, Department of Space, Chairman of Space Commission and Chairman of Indian Space Research Organization. திரு நாராயணன் இஸ்ரோவில் 41 ஆண்டுகளாக பல முக்கிய தலைமை பொறுப்புகளை வகித்துள்ளார். அடுத்ததாக துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வி துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Tulasimadi Murugesan, Kanchipuram District. இறகுப்பந்து போட்டியில் இதுவரை 22 தங்கம், 11 வெள்ளி, 7 வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் துளசிமதி முருகேசன். அடுத்ததாக முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருதுகள். அன்பாடும் ஒன்றில் விழிப்புணர்வு, நீர்வள மேம்பாடு ஆகியவற்றின் மூலம் ஊரக மேம்பாட்டு முயற்சிகள் மேற்கொண்டதற்காக மருத்துவர் வி பிரசன்னகுமார் IPS உதவி காவல் கண்காணிப்பாளர், திரு P. பாலகிருஷ்ணன் வட்டாட்சியர், திருமிகு வி யமுனா வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is presented to Dr. V. Prasannakumar IPS Assistant Superintendent of Police, Thiru P. Balakrishnan Tahsildar, Thirumathi V. Yamuna Block Development Officer for Rural Development Initiatives. சுய சான்றிதழ் திட்டத்தின் மூலம் வீடு கட்டிட வரைபட அனுமதி பெறும் முறைகளை எளிதாக்கியதற்காக திருமதி காகர்லா உஷா IAS கூடுதல் தலைமை செயலாளர், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, திரு B. கணேசன் IAS இயக்குனர், நகர் ஊரமைப்பு இயக்ககம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக திருமதி லட்சுமி பிரியா IAS அரசு செயலாளர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, திரு ஆனந்த் IAS ஆணையர் ஆதி திராவிடர் நலம், திரு அண்ணாதுரை இயக்குனர் பழங்குடியினர் நலம், திரு கந்தசாமி மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் ஆகியோருக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை அமைத்ததற்காக மருத்துவர் ரா செல்வராஜ் IAS அரசு செயலாளர், நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மற்றும் குழுவினர் அவர்களுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is presented to Dr. R. Selvaraj IAS Highways and Minor Ports Department and team for their contribution to tourism sector. அடுத்ததாக தமிழ் மொழியை உலகளவில் மேம்படுத்தியதற்காக திரு ஆர் கோமகன் இணை இயக்குனர், இயக்குனர் பொறுப்பு, தமிழ் இணைய கல்விக் கழகம் அவர்களுக்கு முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is bestowed upon Thiru R. Komagan, Joint Director, Director in Charge, Tamil Virtual Academy, in recognition of his initiatives to promote Tamil language globally by expanding Tamil teaching. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழ்நாடு அரசு விருதுகள். சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் குமரவேல் சண்முகசுந்தரம் திருச்சிராப்பள்ளி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Doctor Award for Exemplary Services for Welfare of Differently Abled is presented to Dr. Kumaravel Shanmugasundaram, Tiruchirappalli.
அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஈகாம்வெல் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையத்திற்கு வழங்கப்படுகிறது. The award for Best Institution for Differently Abled Person is presented to Ecomwell Charitable Organization, Salem District. 39 ஆண்டுகளாக இந்நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான ஆலோசனையை வழங்கி வருகிறது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் விருது கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு குணசேகரன் ஜெகதீசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Best Social Worker Award for Service Towards Differently Abled Person is received by Mr. Gunasegaran Jagadisan of Coimbatore District. சிற்றுழி அறக்கட்டளை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை இவர் செயல்படுத்தி வருகிறார். மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெல் பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. The Best Private Employer Award for providing maximum employment opportunities to differently abled person goes to Bell Printers Private Limited, Virudhunagar District. 40க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை இந்நிறுவனம் பணியமர்த்தி உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வழங்கப்படுகிறது. Kanchipuram District Central Cooperative Bank of Kanchipuram District receives the award for Best District Central Cooperative Bank for their services towards differently abled person. அடுத்ததாக கள ஆய்வில் மிகச்சிறந்த சேவை புரிந்தமைக்கான பாராட்டு சான்றிதழ் திரு அஃப்தூப் ரசூல் IAS அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பஹல்காம் எல்லையோர மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு சென்று அசாதாரண சூழலில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் மற்றும் மக்களுக்கு சரியான நேரத்தில் மீட்பு மற்றும் மருத்துவ உதவிகள் அளித்து பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதை உறுதி செய்திருக்கிறார் திரு அஃப்தூப் ரசூல் அவர்கள். சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அணிவகுப்பு தலைவரிடமிருந்து அணிவணக்கங்களை ஏற்றுக்கொள்வார்கள். சுதந்திர தின அணிவகுப்பு குழுவினரை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu has granted permission for the contingents to disperse to their respective places. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.